குழந்தையே, இன்று அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பது. என் குழந்தை, உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவரின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாக அந்த பிரச்சனையில் வெளியே வரப்போகின்ற நிலைமை இல்லாமல் அதில் சிக்கிக் கொள்கின்றார்கள். இந்த நிலை உன் அப்பன் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டி வந்தது ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பம் ஏராளம். இவர்களினால் நீ பட்ட கஷ்டம் வாய் விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு வேதனையும் சோதனையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் இதையெல்லாம் பார்த்து அப்பொழுது நீ பட்ட மனவேதனை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன். அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அப்பன் வேடிக்கை பார்த்து விட்டேன் என்று நீ நினைக்கக்கூடாது. அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் பொழுது அது யாருடைய உயரத்தையாவது பாதகமாக வந்துவிட முடியும் என்பதனால் என் அப்பன் எதையும் சற்று பொறுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் அப்பன் பொறுப்பை நான் இப்பொழுது ஏற்று ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்று உனக்கு அவர் எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகலாம் என்று எப்படி சொல்லிவிட முடியும்? சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படித்தான் ஒரு புரட்டி புரட்டி எல்லாவற்றையும் எடுத்து விடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக எல்லோரும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ சில உண்மையை புரிந்து கொள்வாய் என்றுதான் அப்பன் உனக்கு இந்த செய்தியை கொண்டு ஓடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரையும் எதையும் போட்டுவிட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா? ஒரு நொடி சிந்தித்து பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டு மொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய். மற்றவர்கள் கைகோர்த்து சிரிக்கும்படி நீ நடந்து கொள்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய். ஆனால் இதில் வேறு அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமும் ஏதாவது இருந்தால் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நோண்டி அவரிடத்தில் கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதை சொல்லப் போவது கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, இந்த அப்பன் உனக்கு அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ செய்த முயற்சி எல்லாம் தோற்று போனதால் இந்த அப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேண்டு என்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து
முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவர்களில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இப்பொழுது இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாது உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் நான் நினைத்தது சதி. இப்பொழுது இவர்கள் சதி. இப்பொழுது எல்லாம் இப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதை தானே செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள். என் குழந்தையே, முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லாம் பழகினார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவரின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவை நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாயா? ஆனாலும் எந்த உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடத்தில் பழகுகின்றார்கள். உன்னிடத்தில் பணம் இருந்தால்தான் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராகவே மதிப்பது கூட கிடையாது. அவர்கள் அதற்கு தயாராகவும் இல்லை. ஏற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மீது சில நேரத்தின் பிடித்தம் இல்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக, ஏன் வாழ்கின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது. சுற்றியிருப்பவர்கள் இணைகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து சேர்கின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை நம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்தாலும் இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாவது, யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது, யார் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன உனக்கு சோதனை கொடுத்து மேலும் மேலுமான இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல கால தாமதம், நீண்ட காலம் இருந்து வெளிவர முடியவில்லையே என் குழந்தை. மனமுடைந்து கண்ணீர் விட்டதை நான் கண்டேன். சரி, இவர்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொண்டால் என்னவென்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஆனால் அதைவிட இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டுதான் இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்ல நேரம் வந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். என் குழந்தையே, இப்பொழுது அப்பன் உனக்கு விரிவாக கூறுகின்றேன். அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எதை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவர்கள் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது எல்லாம் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகி விடுமோ, வெளியில் தெரிந்தால் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களோ என்று, அதிலும் குறிப்பாக நம் எதிரிக்கு இது மிக பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடும் என்று சொல்லி இவர்கள் இதனை வெளிக்காட்டாமல் இப்பொழுது பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தானே ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை எப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது, அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று, உன் குடும்பத்தில் யாராவது ஒருவரின் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அது இப்பொழுது அப்படியே எதிராக அவர்கள் குடும்பத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்களினால் தாங்க முடியாமல் வேதனைப்படுகின்றார்கள். அவருக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம் கட்டுப்பட்டு விட்டது. நாம் இதனை இவர்களுக்கெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைத்து, ஆனால் அது நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இருந்து இந்த நிலை பெற்று கொள்ள வேண்டும். இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? எதிரியானாலும் துரோகியானாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்களை நினைத்து அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதல் விஷயங்கள் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த நேரத்திலுமே இவர்கள் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடி தெய்வம் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கான நன்மை எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுப்பவர்களுக்கு அதனை திருப்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. அப்பனின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அப்பனை நினைத்து விட்டால் என்று இவர்கள் பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களின் நிலையை வைத்து அவர்கள் கண்ணை குத்த வேண்டும் என்று அப்பன் நினைத்து தெளிவாகிவிட்டார். அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களின் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு செய்ய நினைத்த விஷயங்கள் இன்று அவர்களுக்கு நடந்து வெளியில் சொன்னால் தலையை வெளியே காட்ட முடியாது என்று சொல்லி அங்கு எதையும் கலங்காதபடி வெளிக்காட்டிக் கொள்ளாதவாறு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது. நிச்சயமாக என் குழந்தையே, நீயே இதற்காக சந்தோஷப்படவும் சிரிக்கவும் கூடாது இப்பொழுது. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு சந்தோஷப்படுவதாக இருந்தால் நீ என்று அதை செய்திருப்பாய். ஆனால் யாரும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா? நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தாலும் அவர்களுக்கு நன்றாக இருந்து விட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா? அதனால் தானே அப்பன் உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய். ஆனால் அப்பன் உனக்கு இதை சொல்லி வந்ததற்கு காரணம், இவர்கள் இது போன்ற எல்லாம் உனக்கு நினைத்தார்கள், அவர்கள் செய்ய நினைத்தார்கள், அது அவர்களுக்கே நடந்திருக்கின்றதே என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பதெல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பது நிறுத்திவிட்டு இது போன்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கேற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் யார் உனக்கு எந்த வகையில் நன்மைகளை கொடுக்கப் போவதில்லை. யார் உனக்கு எந்த வகையிலும் நல்ல மாற்றங்களை தரப்போவதில்லை. அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லாத பொழுது இவர்கள் மட்டும் முன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா?
அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனை பெற்று கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளையே, அவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் இந்த அப்பன் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதை உன் நினைவில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த அப்பன் நினைத்து விட்ட பிறகு உன் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க நினைப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்குத்தான் விரும்பி செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமை இருக்கின்றது. இனியாவது இந்த வாழ்க்கை சூழ்நிலை சோதனைகளை என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல மாற்றத்தை கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ் என்று உன்னோடு இருந்து இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக எல்லா நேரத்தையும் கடந்து உனக்கான நல்லதை மட்டுமே பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.